இடத்திலிருந்து கிரியை செய்கிறது. முதலாவது எந்த இடத்திலிருந்து கிரியை செய்கிறது என்றால் நம்முடைய ஆத்துமாவில தான் தேவனுடைய பலன் முதலாவது நமக்குள் கிரியை செய்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து ஒரு வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 138 சங்கீதம் 3வது வசனம் வாசிப்போம். மைக்ல படிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமாவிலே பலன் தந்து. தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், என் ஆத்துமாவிலே பலன். கவனிங்க தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நம்முடைய சரீரத்தில் எப்பொழுதும் நமக்கு பலன் தேவை என்று உண்மையாகவே நாம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் பிரயாசப்படுறது அதுக்காக தான் பிரயாசப்படுறோம். ஆனா தாவீது பாருங்க இப்படியான ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பலன் முதலாவது நம்முடைய ஆத்துமாவில தான் நம்முடைய கர்த்தர் தருகிற பலன் நமக்குள்ளாய் கிரியை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் தருகிற பலன் நம்முடைய ஆத்துமாவில தான் இருக்கணும். நாம் சரீரத்துக்கு தான் பிரயாசப்படுறோம். நம்முடைய மேலான சரீரத்தில் தான் கர்த்தருடைய பலன் தேவை, அவசியம் என்பதாய் கர்த்தருடைய பலன் அவசியம் என்று நாம் அதற்காக தான் ஜெபிக்கிறோம், அதற்காக தான் பிரயாசப்படுறோம். ஆனா உண்மையான பலன் தேவன் நமக்குள் இருக்கிற ஆத்துமாவில தான் கர்த்தர். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? கவனிங்க, இந்த ஆத்துமா என்று சொல்லப்படுகிறது தான் தேவன் முதலாவது அதை விரும்புகிற காரியம். தேவனுடைய ரட்சிப்பு முதலாவது நம்முடைய ஆத்துமாவில தான் பேலன்ஸ் செய்யும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அப்ப ஏன் இந்த பாவம் செய்கிற இந்த ஆத்துமா ஏன் மரித்து போக வேண்டும்? மரித்து போன அந்த ஆத்து மரணத்திற்கான காரணங்கள் என்ன? வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 23வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் 25 வாசிப்போம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடையம் பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி. கவனிங்க, அது என்ன விடாய்த்த ஆத்துமா? என்ன விடாய்த்த ஆத்துமா என்றால் அதற்குரிய பொருள் என்ன? அதற்குரிய என்ன? அது என்ன விடாய்த்த ஆத்துமானா எப்படி இருக்கும்? கவனிங்க, விடாய்த்த ஆத்துமா என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையாகவே இந்த பூமியிலே பலவிதமான பாவங்கள் அக்கிரமங்களினால் நிறைந்து தேவனை பற்றிய அறிவு இல்லாமல், தேவனை பற்றிய காரியங்கள் காணப்படாமல் பாவத்திலே நிறைந்து விடாய்த்து போன தன்மையில் இருக்கிற, காய்ந்து போன நிலையில் இருக்கிற, உண்மையாகவே அந்த ஆத்மா எதற்கு ஏதுவாக இருக்கிறது என்றால் இந்த ஆத்மாவை குறித்து தான் சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த மரிக்கிற அந்த மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிற அந்த விடாய்த்த ஆத்மாவை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி அப்படின்னா அந்த விடாய்த்த ஆத்மா எப்படி இருக்கும்? கவனிங்க, அதுல அந்த விடா அந்த ஒரு பாத்திரம் இருக்கு.
ஒரு காலியான ஒண்ணுமே இல்லாத பாத்திரம் காய்ந்த நிலையில் இருக்குது பாருங்க, அப்படிதான் இருக்கும் அந்த ஆத்மா. அல்லேலூயா. ஏன்? உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்ல. எது நிரம்பி இருக்குது? பாவமோ அக்கிரமோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் நிரம்பி இருக்குது. அப்ப அந்த பாவமும் அக்கிரமங்களும் அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்துங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்துமாவை அழிக்கும்படியாய் சரியா சொல்லப்போனா மரணத்திற்கு நேராகவே அந்த ஆத்துமாவை நடத்துது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இப்படிப்பட்ட அந்த ஆத்துமாவை மரணத்திற்கு ஏதுவான ஆத்துமாவை தான் அப்படி சொல்லப்படுது, விடாய்த்த ஆத்துமா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆத்துமா சொல்லுங்க எல்லாரும். விடாய்த்து போனதுன்னா காய்ந்து போனது, ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிற ஆத்மா தான் விடாய்த்த ஆத்மா. அப்போ அந்த விடாய்த்த ஆத்மாவை கர்த்தர் சொல்றார் சம்பூரணம் அடைய பண்ணுவது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப விடாய்த்த ஆத்மா, அந்த கவனிங்க, அந்த ஆத்மா எப்படியாய் மாறுகிறது? ஒரு ஆத்மா பாவத்திலே, ஒரு மனிதன் பாவம் செய்து அக்கிரமத்திலே நிறைந்திருக்கும் போது அந்த ஆத்மா விடாய்த்ததாய் மாத்திரமல்ல, தோய்ந்து போன ஆத்மாவாய், பாவத்திலே மரிக்கிற தருவாயில் இருக்கிற ஆத்மாவாய் அந்த ஆத்மா மாறு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நல்லா கவனிங்க. அந்த ஆத்மாவை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே. எப்படி நிரப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப புரியுதுங்களா? நிரப்புவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா கவனிங்க, நிரப்புவேன் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அப்ப காலியா இருக்கிற அந்த ஆத்மாவை தேவனுடைய பலனால் கர்த்தர் நிரப்புகிறார். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய ஆத்துமா தேவனுடைய பலனால் நிரப்பப்பட்டிருக்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நம்முடைய ஆத்துமா, உங்களோட சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமா தேவனுடைய பலனால் நிரப்பப்பட்டிருக்கும். சொல்லுங்க எல்லாரும், நிரப்பப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஆத்துமா. கவனிங்க, ஆத்துமாவுக்கு தான் கர்த்தர் முதலிடம் கொடுக்கிறார். எல்லாரும் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பேரு என்ன சொல்லுங்க? ஆத்மாவை சுத்தின்னு இருக்குறீங்க, சரீரம் தான் தென்படுது கண்ணுக்கு, ஆனா உங்களுக்கு பேர் என்ன? அதான் 2 ஆத்மா உள்ள வந்திருக்கு, அதான் 4 ஆத்மா உள்ள வந்திருக்கு, ஆத்மாக்களால் நிறைந்திருக்கு. கவனிங்க, உங்களுக்கு பேரு என்ன? கர்த்தர் வைத்த பேரு, கர்த்தருடைய சபை ஆத்மா. அப்ப கவனிங்க, ஏன் அந்த ஆத்மான்னு சொல்லப்படுது? சரீரம் ஏன் சொல்லப்படல? சரீரத்துக்கு ஒன்னும் பெரிய காரியம் இல்லை. கர்த்தர் பரலோக ராஜ்யத்துல நம்முடைய ஆத்மா பலன் உள்ளதா இருக்கிறதா தான் கர்த்தர் கேட்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய ஆத்மா பலன் உள்ளதாய். அப்ப அந்த ஆத்மா எப்படி நிரப்பப்படும்? அந்த ஆத்மா எப்படி பலன் அடையும்? கவனிங்க, நம்முடைய ஆத்மா அது எப்படி நிரப்பப்படும்? அந்த ஆத்மா எப்படியாய் பலன் அடையும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிப்போம், எடுத்த ஒரு வாசிப்போம். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவத்திலும் அக்கிரமத்திலும் விடாய்த்த ஆத்துமாவையும், விடாய்த்து காய்ந்து போயிருக்கிற ஒன்றுமே இல்லாத ஆத்துமாவையும். நம்முடைய ஆத்துமாக்கள் அப்படிதான் இருந்தது. நம்முடைய ஆத்மா அப்படிதான் இருந்தது. விடாய்த்த நிலைமையிலே, காய்ந்து போன நிலைமையிலே, பாவத்திலே சாகர நிலையில. என்ன சொல்ல போனா நிறைய பேருக்கு, அநேகருடைய ஆத்மா மரணத்திற்குள்ளாகவே சென்று போனது. ஆனால் அந்த ஆத்மாவை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஆத்மாவை எப்படி நிரப்பப்பட்டது? அந்த ஆத்மாவில் எப்படி பலன் வந்தது? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. எப்படி நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம்? அந்த ஆத்மா எப்படியாய் அந்த ஆத்மா மன்னிக்கப்பட்டது? அந்த ஆத்மா எப்படியாய் உயிர் பெற்றது என்றால், குற்றமில்லாத மாசற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரம்தான் அந்த விடாய்த்த ஆத்மா, காலியான ஆத்மா,
ஒன்றுமே இல்லாத அந்த ஆத்துமாவில, பலன் இல்லாத மரித்து போற தருவாயில, இன்னும் சொல்ல போனா மரித்த ஆத்துமாக்களையும் இயேசுவின் ரத்தம் தான் நம்மை உயிர்ப்பித்து நிலைநிறுத்தி. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோம். இன்னும் சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, குற்றமில்லாத இயேசுவின் ரத்தம் என் ஆத்துமாவை பலப்படுத்தி எனக்குள்ளே அந்த பலனை அது கட்டளையிட்டு இருக்கிறது. வாசிங்க அதுல 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. கவனிங்க, சபைக்குள்ள சத்தியத்திற்கு, தேவனுடைய சத்தியத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் நாம் கட்டுப்பட்டுதான் சபைக்குள்ள இருக்கிறோம். அப்ப சபைக்குள்ள இருக்கிற நமக்கு தெரியாமே ஒரு காரியம் நடக்குது. சபைக்குள்ள நம்ம முதலாவது சபைக்குள்ளே வரும்போது நமக்கே தெரியாது இந்த காரியம் எல்லாம் நடந்திருக்குதுன்னு. என்ன நடந்திருக்குது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. அப்ப சத்தியத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சபைக்கு உள்ளாய் வரும்போது மரித்து போன ஆத்துமா இயேசுவின் ரத்தத்தினால் உயிர்ப்பிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, என்ன இன்று இரண்டாவது ஒரு காரியம் நடக்குது. வாசிக்க, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். உங்கள் ஆத்துமா என்ன ஆகுதான் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இந்த பைபிள் வச்சிருக்க அந்த வார்த்தை படிங்க. உங்கள் ஆத்துமாக்களை. அப்ப தேவனுடைய சபைக்கு உள்ள வந்தா, தேவனுடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்கள் ஆத்துமாக்களை இயேசு சுத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். வாசி, சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்வோமே. அல்லேலூயா. சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? இது சுத்த இருதயம் என்று சொல்லப்படுவதற்கான காரணம், சுத்த இருதயம் என்றாலே என்ன தெரியுங்களா? என்ன சுத்த இருதயம்னா என்ன? தேவனால் விரும்பப்படுகிற இயேசுவின் ரத்தத்தினால் அழுவப்பட்ட ஆத்துமாதான் இந்த சுத்த இருதயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. சுத்த இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் குற்றமற்ற ரத்தம், ஆண்டவராய் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் என் ஆத்துமாவை பலப்படுத்துகிறது, என் ஆத்துமாவை கழுவி இருக்கிறது, என் ஆத்துமாவை அனுதினமும் அது பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. வாசிங்க அதிலே 2வது அதிகாரம் 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள். கவனிங்க தேவ பிள்ளைகளே, சிதறுண்ட ஆடு. அப்படியாதான் நம்முடைய ஆத்மா இருந்தது. என்னது? என்ன ஆத்மா அப்படின்னா என்ன? ஏன் அது சிதறுண்ட ஆடுன்னு சொல்லப்படுது? சிதறுண்ட ஆடு பாருங்க, எங்க போனோம்னு தெரியாது, எங்க புல்லு இருக்குன்னு தெரியாது, எங்க பள்ளம் இருக்குன்னு தெரியாது, எங்க சேறு இருக்குன்னு தெரியாது. அதை போலதான் நாமும் சிதறுண்ட ஆடுகளை போல நம்முடைய ஆத்மா ஒரு நாளிலே இருந்தது. ஆமென் சொல்லுவோமே. அந்த ஆத்மா என்ன சொல்லுது? போ, எங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எங்க வேணா போ, எங்க வேணா எப்படி போ, அப்படி போ. பிசாசு இந்த ஆத்மாவை நடத்தி கொண்டிருந்தான். கவனிங்க, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவர் யார்? அவர் பேர் என்ன? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த ஆத்துமாவுக்கு என்ன பண்றாருங்க? அவர் அனுதினமும் மேய்ப்பரும் கண்காணியுமானவராய் அவர் அனுதினமும் இந்த ஆத்துமாவை பரிசோதித்து ஒவ்வொரு நாளும் இதை பலப்படுத்தி இதை சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாதிரியே தெரியலையே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. உங்கள் ஆத்துமாக்களை சிதறுண்ட ஆடுகளை போல இருந்த உங்களை தேவனிடத்தில் திருப்புகிறது மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும்
இததான் தாவீது சங்கீத புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறார். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, 3வது வசனம் என்ன சொல்லுது வாசிக்க. அவரை எதை தேற்றாரா? கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். 3வது வசனம். மூணுப்பா, 23:3. என்னாச்சு? ஸ்டக் ஆயிடுச்சு. 23:3 எதை தேற்றுறாரா? சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் எதை தேற்றுறாரு? அவர். அப்போ அதுதான் சொல்லப்படுவீங்க. இததான் பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார், மெய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில். அப்போ கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் தாவீது சொல்லுறதுக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? என் ஆத்துமாவுக்கு அவர் மெய்ப்பராய். சத்தமா ஒரு அலையில சொல்லுவோமே, எங்க நல்ல ஒரு சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. என்ன சத்தமா ஒரு அலையில சொல்லுவோம்? நம்முடைய ஆத்துமாவுக்கு மெய்ப்பர். மெய்ப்பர் என்ன பண்ணுவார்? மெய்ப்பரோட வேலை என்ன? அந்த ஆடுகளை என்ன செய்யணும், எந்த வழியில நடத்தணும், அதுதான் தாவீது எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், இப்படிதான் உங்க ஆத்மாவை நடத்தும். ஆமென் சொல்லுங்க. பிசாசு ஒரு நாள் நம்ம மெய்ப்பனா இருந்தான். அவன் எப்படி நடத்தினா? அவங்கள இருக்கிறதுலயே அசிங்கமான கேவலமான தண்ணி எங்கேயோ அங்க கொண்டு போய் உங்களை நிறுத்திடும். குடி, நல்லா இருக்கு தண்ணி, குடி, நல்லா கலங்கி சேர் மாதிரி இருக்கு, அதை குடி. நம்மள என்ன பண்ணோம்? ஆமா நல்லா இருக்கு குடிப்போம். அப்படிதானே இருந்தோம். குடிச்ச அந்த அசிங்கமான கேவலமான தண்ணி உள்ள போனா என்ன ஆகும்? ஆத்துமா இன்னும் கேடு உள்ளதாய் மாறும். ஆனால் எப்பொழுது கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் மாறினாரோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை எப்பொழுது விடுதலையாக்கி என் ஆத்துமாவுக்கு எப்பொழுது அவர் மெய்ப்பராய் மாறினாரோ, அதனாலதான் சொல்லப்படுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இப்ப வாசிங்கப்பா வசனத்தை. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். கவனிங்க தேவ பிள்ளைகளே, என்னை எந்த பாதையில் நடத்துறாரு? நீதியின் பாதைகளில். அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன காரணம்? ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை தவறான வழியிலே, போகக்கூடாத வழியிலே, வழியில்லாத இடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவர் அல்ல. நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிற ஒரே நல்ல மெய்ப்பன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அதனாலதான் இப்படி சொல்லப்படுது, இதோ சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இதுல இருந்து தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியம் என்னங்க? நம்முடைய ஆத்துமா அது எப்படியா இருக்கணும்? பிசாசு அனுதினமும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஆத்துமா எப்படியாவது தேவனுக்கு பிரியமில்லாததா மாறணும், ஆத்துமா பாவம் உள்ளதாய் மாறணும், அது பாவம் நிறைந்ததா மாறணும், பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அந்த ஆத்துமா பெற வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் இப்படிதான் அவங்க அனுதினமும் போராடி கொண்டு வரும். ஆனா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆத்துமாவிலே பலன் இருந்தால் நம்மை கீழே நம்முடைய ஆத்துமாவை பாவத்திற்கு நேராய் நடத்த வேண்டும் என்கிற அந்த சத்ருவை நாம் ஜெயிக்க முடியும். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே, புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. நம்முடைய சரீர பிரகாரமான பலத்தை வச்சு பிசாசை என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னும் செய்ய. ஆமென் சொல்ல மாட்டோமே. இன்னும் சொல்ல போனா, ஒருவேளை சரீரம், உங்க சரீரம், இந்த மேலான சரீரம் பலவீனமா கூட இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இந்த மேலான சரீரம் பலவீனமா கூட இருக்கலாம். ஆனால் ஆத்மா பலவீனமா இருக்கக்கூடாது, அது பலன் உள்ளதா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம என்ன விரும்புறோம் சொல்லுங்க? நம்ம என்ன விரும்புறோம்? நம்ம உண்மை என்ன விரும்புறோம்? சரீரம் நல்லா பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ் சாப்பிட்டே நல்ல பலன் உள்ளதாய் மாற. கரெக்டா இல்லையா? எதுக்கு பூஸ்ட் இந்த போன்விட்டா எல்லாம் சாப்பிடுறோம் சொல்லுங்க? எது பலன் ஆகணும்னு நம்ம விருப்பப்படுறோம் சொல்லுங்க? சரீரம் நல்லா புஷ்டியா இருக்கணுங்க, அப்பதானே தெம்பா இருக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா தேவன் நம்ம இடத்துல எதை விரும்புறாரு தெரியுமா? நீ பலன் உள்ளவன், நீ பலவீனனா கூட
உன் சரீரம் ஒருவேளை பலவீனமா கூட இருக்கலாம், ஆனா உன் ஆத்மா பலவீனமா இருக்கவே கூடாது. எத்தனை பேர் அங்க ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன அப்படி என்ன அப்ப என் ஆத்மா, அப்ப நான் சரீர பலவீனத்தோட இருக்கணுமா? ஆத்மா பலன் உள்ளதா இருந்தா சரீரம் எப்படிப்பா பலவீனமா இருக்கும்? உன் ஆத்மா, அவர் உன்னுடைய ஆத்மாவை தேற்றி பலப்படுத்துகிறார் என்றால் உனக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் ஆவி உன்னுடைய ஆத்மா பலன் உள்ளதாய் அது மாற மாற சரீரம் பலவீனம் உள்ள சரீரம் அது பலவானாய் கத்தர். அல்லேலூயா. ஆத்மா பலன் அடைந்தா சரீரம் பலவீனம் உள்ள சரீரமா இருந்தாலும் சரிங்க, அவ்வளவுதான், காரியமே முடிஞ்சு போச்சு. இந்த ஆத்மா இந்த சரீரம் தேரவே தேராது. பலவிதமான வியாதி, பலவிதமான பலவீனம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா சரீரம் ஆத்மாவிலே பலன் இருந்தா மரித்து போற நிலையில இருக்கிற உன்னுடைய சரீரத்தை கூட இயேசு உயிர். அல்லேலூயா. காரணம் என்ன? சரீரம் பலவீனமா இருக்கு, ஆனா ஆத்மா பலன் உள்ளதா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இதை குறித்துதான் தேவனுடைய வார்த்தை. உண்மையாகவே நம்முடைய ஆத்துமா கர்த்தர் விரும்புகிற காரியம், நம்முடைய ஆத்துமா சாதாரணமாய் அல்ல, வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஆவியினாலே, கவனிங்க, அப்ப உள்ளான மனுஷன், அந்த ஆத்துமா என்று சொல்லப்படுகிற உள்ளான மனுஷன் அது எப்படி பலப்பட முடியும்? அவன் உள்ளான மனுஷன் எப்படியாய் பலப்பட முடியும்? பலன் மாத்திரம் அல்ல, வல்லமையாய். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. எப்படி இந்த ஆத்மா வல்லமையாய் பலப்படும்? பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அப்ப கவனிங்க, இந்த ஆவிக்குள்ளாய், தேவனுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்முடைய ஆத்மாவிலே. வெள்ளிக்கிழமை இரவு கூட இந்த காரியத்தை நாங்க பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ரட்சித்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரம் இன்னும் எனக்கு பலனை தந்து கொண்டு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பலன், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் எனக்குள் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளான மனுஷன், இந்த ஆத்துமா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலவீனம் அடையக்கூடாது, நாளுக்கு நாள் பலப்படவே. ஆமென் சொல்ல மாட்டோமே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் அது பலவீனம் அடையக்கூடாது. எப்படி பலவீனம் அடையும் தெரியுங்களா? கவனிங்க, பிசாசு பாவம் ஒரு ஆத்மாக்குள்ள வந்தா, கவனிங்க, அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த ஆத்மா இருக்க 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 பலவீனம் அடைந்து கொண்டே வரும். சரீரத்துல ஒரு வியாதி வந்துடுச்சுன்னு வைங்களேன், பெரிய வியாதின்னு சொல்றாங்க டாக்டர். சரீரம் என்ன ஆகுது? நல்லா இருந்த சரீரம் கொஞ்சம் 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 பலவீனமா பலவீனமா கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆயிட்டே வருது இல்ல? அதே போலதான் ஆத்மாவும். பாவம் என்கிற அந்த காரியம் ஆத்மாவுல வந்தா ஒரு நாள்ல இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்மா பலவீனம் அடைந்து கொண்டே வந்துதான் இறுதியில பாவம் அந்த ஆத்மாவை மரணத்திற்குள்ளாய். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டது என்று உண்மையானால் நம்முடைய ஆத்துமா நாளுக்கு நாள் ஈடேற வேண்டும், நாளுக்கு நாள் பலன் அடைய வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய ஆத்துமா? சொல்லுங்க, எல்லாரும் கைவிட்டு சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமா. எல்லாரும் கைவிட்டு சொல்லுங்க. எல்லா தம்பிகளா, சிறு பிள்ளைகள், என்னுடைய ஆத்துமா சொல்லுங்க எல்லாரும். என்னுடைய ஆத்துமா நாளுக்கு நாள், சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, என் ஆத்துமா நாளுக்கு நாள், சொல்லுங்க, நாளுக்கு நாள். 7 நாள் இருக்குல்ல, 7 நாள் சொல்லுங்க, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பலன் அடை. சொல்லுங்க, எல்லா சத்தமா சொல்லுங்க, பலன் அடையணும். எப்படி இருந்தா பலன் அடையும்? கவனிங்க,
தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை இந்த ஆத்மாவுக்குள்ள உள்ள போயிட்டே இருந்தா, இயேசுவின் ரத்தம் அனுதினமும் இந்த ஆத்மாவை கழுவிட்டே இருந்தா, இந்த ஆத்மா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இது பலப்பட்டு கொண்டே இருக்கும். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே, உள்ளான மனுஷனாகிய அந்த ஆத்மா அது நாளுக்கு நாள் பலன் அடைந்து கொண்டே இருக்கும். அநேக நாட்கள் அநேக நேரங்களிலே உண்மையாகவே நாம் எதை குறித்து கவலைப்படுகிறோம்? இந்த பூமிக்குரிய காரியங்கள், சரீர பிரகாரமான காரியத்தை குறித்து தான் நாம் கவலைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இதுதான் ரோமையா சொல்லி இருக்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான இருந்தான், அநேக பொருட்களை குறித்து எல்லாம் சேர்த்து வச்சுட்டு சொல்றான். என்ன சொல்றான்? என் ஆத்மாவின் எதுக்கும் கவலைப்படாத, அநேக பொருளை சேர்த்து வச்சுட்டேன், ஒன்னும் பயப்படாத, நிறைய நாட்களுக்கு பொருள் இருக்கு, நிறைய ஆகாரம் இருக்கு, நல்லா சாப்பிடலாம், நல்லா வாழ்ந்து சுகித்து இருக்கலாம் அப்படின்னு அவன் படுக்கையில படுத்துட்டே யோசிக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், அன்று இரவே அந்த மனிதனுடைய ஐஸ்வர்யவானுடைய உண்மை அவனுடைய ஜீவன் எடுக்கப்பட்டதானால் அவன் சேர்த்தவைகள் யாருடையதாய் மாறும். அல்லேலூயா. புரியுதுங்களா? கவனிங்க, நம் சரீரத்திற்காகவும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காகவும் நாம் அனுதினமும் பிரயாசப்படுகிறோம், போராடுகிறோம், அதற்காக தான் முயற்சி செய்கிறோம். ஆனா தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுங்களா? என்னுடைய ஆத்துமா அனுதினமும் தேவனுடைய ஆவியினால், இயேசுவின் ரத்தத்தினால் என்னுடைய ஆத்துமா அனுதினமும் ஈடேற வேண்டும், பலன் அடைய வேண்டும். ஆமேனே வரமாட்டது. சத்தமா ஒரு ஆமேனே வரமாட்டது. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு பலவீனம் வந்துட்டாலே, சரீரத்துல பலவீனம் வந்துட்டாலே என்ன ஆயிடுறோம்? ரொம்ப சோர்வுக்குள்ளா மாறும். நாங்க இது ஒரே பலவீனம், ஜெபம்னா கூட சரியாக மாட்டது, ஏதோ மருந்து சாப்பிட்டும் சரியாகல, ஜெபெல்லாம் பண்றான் அப்ப கூட சரியாகும் இல்லையே. கவனிங்க, சரீரத்துல ஒரு சின்ன பலவீனம் வந்துட்டாலே ஒரே ஒரு விதமான போராட்டம். இந்த பலவீனம் சரியாகிற வரைக்கும் ஒண்ணுமே மைண்டே ஓடல. இந்த பலவீனம் சரியாகிற வரைக்கும் எதையாவது செய்து, எதையாவது நம்ம டாக்டரை பார்க்கலாம், மருந்து சாப்பிடுவோம், நம்ம ஜோம அந்த பாஸ்டரையாத கூப்பிடுவோம், இந்த சபையில வருவோம், ஜோம் பண்ணுவோம், ஒரே பலவீனமா இருக்கும். இந்த பலவீனம் சரியான உடனே எல்லா காரியங்களையும் மறந்துடும். ஒரு சின்ன பலவீனம் வரும்போது கவனிங்க தேவ பிள்ளைகளே, அதற்காக நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ இன்றைக்கும் நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் நாம் காணப்பட. நம்முடைய ஆத்துமாவிலே இன்றைக்கு ஏதாவது பலவீனம் இருக்கிறதா? நம்மை நாமே நிதானி. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவிலே பலவீனம் இருக்குதா தெரியலையே. கவனிங்க தேவ பிள்ளைகளே, மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய பார்வையிலே உங்கள் சரீர பிரகாரமாய் நீங்கள் பலவீனமா இருந்தாலும் சரி, உங்கள் ஆத்மாவிலே நீங்க பலவீனமா இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரீரம் ஒருவேளை பலவீனமா கூட இருக்கட்டுங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரீரம் பலவீனமா கூட கவலைப்படாதீங்க. என் ஆத்துமா பலம் உள்ளதா இருக்குதா? அதுதான் கர்த்தருக்கு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சவுலா இருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக மாறுறார், தேவனுக்கான அப்போஸ்தலனாய் மாறுகிறார். எல்லாவற்றிலும் அநேக பட்டணங்கள், உண்மையாகவே கலிலேயா, தமஸ்கு, எங்கெங்க போனோமோ எல்லா இடங்களிலும் அநேக ஊர்களில் பிரயாணம் செய்து சபைகளை நிறுவுறாரு, அநேக சீஷர்களை உருவாக்குற அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுக்காக ஒரு உண்மையான ஒரு போர் சேவகரை போல வேலை செய்யறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அவ்வளவு பலனுள்ள ஆத்மாவிலே பலன் தந்து அநேக சீஷர்களை, ஊழியர்களை, அவருடைய உடன் ஊழியர்கள்லாம் உருவாக்குறார். ஆனா அப்பேற்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் இருந்து கொண்டே. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே அது மைண்ட்ல வருது, நம்ம ஆண்டவருக்காக ஓடுறோம், இயேசுக்காக ஓடுறோம், ஆனா இந்த பலவீனம் என்ன விட்டு போகவே இல்லையே, இந்த பலவீனம் போராட்டமாவே இருக்கு, நாம் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், இயேசுக்காக ஓடுறோம், இந்த பலவீனம் என்ன தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற நினைவு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இருந்தது. இதை குறித்து அவர் கர்த்தரிடத்திலே ஜெபித்த போது கர்த்தர் சொல்ற காரியத்தை மாத்திரம் நல்லா கவனிங்க. வாசிக்க இந்த வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம்
2 கொரிந்தியர் 12:7 வாசிக்கப்பா. அன்றியும் ஆ. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? சரீரத்துல, என்னுடைய மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. சாத்தானுடைய தூதன் பலவீனம் கொண்டு வரான். பிசாசு பலவீனத்தை கொண்டு வரான். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரிடத்தில் ஒரு ஜெபம் பண்றார். வாசி. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு 3 தடவை ஜெபம் பண்ணிட்டார். எத்தனை தடவை? ஒரு தடவை இல்லைங்க, 3 தடவை. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கு, இந்த பலவீனம் சரீரத்தில் இருந்துகிட்டே இருக்கு. 3 தடவை 3 முறை ஜெபம் பண்றார். ஆண்டவரே, உமக்காக ஓடுறேன், ஊழியத்திற்காக ஓடுறேன், இந்த பலவீனம் எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு, இந்த பலவீனம் என்ன தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று 3 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். வாசிங்க, கர்த்தர் சொல்ற காரியம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். கவனிங்க, இந்த கிருபை என்று சொல்லப்படுகிற காரியமே, கிருபை உனக்கு போதும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல கர்த்தர் சொல்றாருன்னா, இந்த காரியம் எந்த இடத்துல உண்மையாகவே அது கிரியை செய்கிறது? எப்படிங்க? சரீரம் பலவீனமா இருந்து பலவீனத்தோட எப்படிங்க ஊழியம் செய்யறது? கவனிங்க, அவர் பட்டணங்கள் தோறும் நிறைய பட்டணங்களுக்கு போறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக பட்டணம், ஃபுல் டிராவலே ஃபுல்லா போட்ல தான். போட்டு கப்பல் எங்கெங்க போனோமோ, நடைபிரயாணமா எங்கெங்க போனோமோ அநேக கிராமங்கள் பட்டணங்களை சுற்றி பெரிய பெரிய இடத்துல எல்லாம் நல்லா படிச்சாளர்கள் நிறைய இடங்கள் இல்ல, பெரிய மார்ஸ் மேடை என்கிற பெரிய பெரிய மேடையில நின்று பிரசங்கிக்கிறார். அநேகரை இயேசுக்குள்ளாய் நடத்துகிறார். அப்படி இருக்கும்போது பலவீனமா இருந்தா எப்படிங்க ஊழியம் செய்யறது? இதை குறித்து தான் இயேசு தேவனிடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்க, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றால் அந்த பலன் எந்த இடத்துல விளங்கும் நீங்க விசுவாசி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஊழியங்கள், அநேக ஊழியங்கள் செய்கிறவர் தான். ஆனா அவருடைய சரீரம் பலவீனத்தோடு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேக பேர் பலவீனத்தோட, நான் நிறைய பேர் அன்னைக்கே கேட்டு போயிட்டாங்க, அமாவாசை ஜபம் இருக்கா? நம்ம கூட கேட்டு போயிருக்கோம். நிறைய பேர் அமாவாசை ஜபம் இருக்கா? எதுக்கு? வந்தா ஜபம் பண்ணலாம், பலவீனமா இருக்கல, ஒரு விடுதலை கிடைக்கும். எதுல விடுதலை? எதுல விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, உண்மை எதுல விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்க? எதுல உண்மையா விடுதலை வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் விடுதலை நினைக்கிறது எதுல தெரியுமா? என் சரீரம் விடுதலை ஆனா போ, அப்படிதான் நினைக்கிறீங்க. அமாவாசை ஜப கூட எல்லாரும் என்ன பண்றாங்க? போராட்டமா, சாபக்கட்டா, விடுதலை வேண்டுமா? இயேசுவிடம் வாருங்கள், இயேசு வாருங்கள் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உண்மையா அந்த விடுதலை எங்க வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரீரத்திலே ஆத்மாவே. எத்தனை பேருங்க ஒண்ணு அமைதியா இருக்கிறீங்களே? எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையான விடுதலை சரீரத்தில் உள்ள முதலாவது என்னுடைய ஆத்மா முதலாவது விடுதலை பெற வேண்டும்? ஆமென் சொல்ல மாட்டோமே. அப்ப இந்த பலம் என்று சொல்லப்படுகிறது, தேவன் எதை குறித்து பலம் என்று சொல்லி இருக்கிறார் என்றால், கவனிங்க, நான் அவர் கிருபை என் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். என் பலவீனங்கள் குறித்து சந்தோஷமா மேன்மை பாராட்டுறார். ஏன்? வாசிங்கட்டோஸ். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன இதுக்கு அர்த்தமே புரியலையே. நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய். என்ன இதுக்கு அர்த்தம்? என்ன பலவீனமோ இருக்குதுன்றாரு, நான் பலம் உள்ளவனாவும் இருக்கிறேன்றாரு. அது காரணம் என்ன?
சரீர பிரகாரமா நான் பலவீனமா இருக்கிறேன், ஆத்மாவுக்குரிய விஷயத்திலே நான் பலம் உள்ளவனாய். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. சரீரத்துல நான் பலவீனம் உள்ள ஆள் தான். சொல்லுங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், ஆத்மாவிலே நான் பலம் உள்ளவனாய். இயேசு விரும்புகிற காரியம் இதுதான். இயேசு இந்த பூமிக்கு வந்த காரியமும் இது. ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுது, நான் பலவீனமாய் இருக்கிறேன், ஆனால் நான் பலவீனமாய் இருக்கும் போதே கிறிஸ்துக்குள்ளாய் என் ஆத்துமா பலம் உள்ளதாய். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளை. அதனாலதான் சொல்லப்படுகிறது, தேவனுக்குள்ளாய் நாம் பலம் அடைகிறோம் என்றால், தேவனுக்குள்ளாய் என் ஆத்துமா முதலாவது அவருக்குள்ளாய் கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாய் பலம் உள்ளதாய் மாறவே. அல்லேலூயா. ஆத்துமாவிலே ரட்சிப்பு, ஆத்துமாவிலே கிருபை, ஆத்துமாவிலே பலன் கொஞ்சம் இல்ல. கர்த்தர் விரும்புகிற காரியம் அப்படிப்பட்டது அல்ல. தேவனுக்குள்ளாய் அவர் விரும்புகிற பிரகாரம் இயேசுக்குள்ளிருந்த அந்த பலன் எனக்குள்ளே காணப்படும். இயேசுக்குள்ள அந்த ஆத்மாவில் எவ்வளவு ஒரு பலன் இருந்திருக்கும். கவனிங்க, இயேசு 40 நாள் உபாசமா இருக்கிறாரு. மேல இருந்து அவரால் கீழே கூட இறங்க முடியாது. அவ்வளவு பலவீனமா இருக்கிறதுல பிசாசு போய் நிக்கிறான். அப்ப எதை கொண்டு இயேசு ஜெயித்தார்? இயேசு வார்த்தைகளை கொண்டு ஜெயிக்கிறார்னா, அவருடைய ஆத்துமா கர்த்தரை மேன்மை பாராட்டி, அவர் சரீரம் பலவீனமா இருக்குது, ஆனால் ஆத்துமா கர்த்தருக்குள் பலன் உள்ளவைகள். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. உண்மையா நீங்க இன்றைக்கு நீங்க பலவீனமா கூட இருக்கலாம். உங்க சரீர பிரகாரமா ஏதோ ஒரு பலவீனம் உங்களுக்குள்ள இருக்கலாம். நீங்களும் நிறைய நாள் ஜெபம் பண்ணி இருக்கலாம். பலவீனம் போகவே மாட்டதே. ரொம்ப நாளா நாங்களும் போராடுறோம். கவனிங்க, அதை குறித்து கொஞ்சம் ஓரமா வைங்க. உங்க சரீரப்புற பிரகாரமான பலவீனத்தை கொஞ்சம் ஓரமா வைங்க. உங்கள் ஆத்துமா அது பலம் உள்ளதா இருக்குதா பலவீனமா? இன்றைக்கு தீர்மானம். இன்றைக்கு ஒரு உங்களை நிதானிங்கள, என் ஆத்துமா பலம் உள்ளதா இருக்குதா பலவீனமா? நான் இன்றைக்கு கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிற காரியம், உங்கள் ஆத்துமா இன்றைக்கு அவர் பிரகாரமாய் பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. ஏன் இந்த ஆத்துமாவை தான் பிசாசு எடுத்துக்கொண்டு போகும்படியாய் அவன் அனுதினமும் எத்தனை. கவனிங்க, இந்த ஆத்துமாவை கொள்ளை கொண்டு போகும்படிதான், இந்த ஆத்துமாக்களை அழிக்கும்படியாக தான் பிசாசு அனுதினமும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, இன்றைக்கு நடக்கிற இந்த பாவம், அக்கிரமங்கள், இந்த வேதனையான காரியங்கள், இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? நம்முடைய ஆத்துமா, இந்த பூமியில இயேசுவை அறியாத ஆத்துமாக்கள் ஒரு கூட்ட ஆத்மாவை கொண்டு போய் நரகத்துல பாதாளத்தில். அல்லேலூயா. இதுக்குதான் பிசாசு அனுதினமும் பிரயாசப்படும். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால், அப்ப என்னுடைய ஆத்துமாவிலே ஏதோ கொஞ்சம் பலன் இருக்குதுங்க, ஏதோ கொஞ்சமா இயேசுவின் ரட்சிப்பு, கொஞ்சம் கிருபை, கொஞ்சமா பலன் இருக்குது. இல்ல, தேவன் அப்படிப்பட்ட பலனை அவர் சொல்லவில்லை. கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுங்களா? உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் இந்த ஆத்துமாவுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அனுதினமும் அதை நீங்க நினைத்து பாக்குறீங்களா? ஒரு ஆமென் தான் வருது. எத்தனை பேர் அனுதினம் நினைக்கிறீங்க? ஒரு வசனம் சொன்னோன்னா பாருங்க, சபையே முடிஞ்சிச்சு போல எல்லாம் கிளம்பி. என்ன வசனம் அது? சபை முடிஞ்சவொன்னா அந்த சொல்லுவாங்களா அந்த வசனத்தை, பா முடிஞ்சிச்சு போல இருக்கு சர்ச்சே. என்ன வசனம் சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கிளம்பிட போறாங்க எல்லாரும் சர்ச்சை விட்டு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதுக்கு சோத்தரிக்கணும்? ஏன் அந்த ஆத்மாவை சொல்றாரு? மாம்சம் தானே சொல்லுது. ஏன் தாவீது இப்படி சொல்லணும்? என் ஆத்மாவே நீ ஏன் சொல்ல குறிப்பிடப்படுறாரு? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஏன் ஆத்மாவை குறிப்பிடுறாரு? நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் சரீரம் கர்த்தரை துதிக்குது. ஆனா உண்மையா சரீரத்திற்குள்ள இருக்கிற ஆத்மாவில் இருக்கிற பலன் தான் சரீரத்தை எழுப்பி. அல்லேலூயா.
அதனாலதான் சொல்றாரு கடைசி வார்த்தை, அவர் செய்த சகல உபகாரங்களையும். முடிக்க மாட்டீங்க சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும். காரணம் என்ன? கர்த்தர் நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து அவர் இந்த ஆத்மாவுக்கு செய்த உபகாரம் தான் இன்றைக்கு ஜீவனோடு இந்த ஆத்மாக்கெல்லாம் சபையில. இல்லைன்னா என்னைக்கோ கொண்டு போய் பிசாசு அழிந்து போகிற ஆத்மாக்களை கொண்டு போய் உள்ள தள்ளி இருக்கு. இன்றைக்கு நிலை நிறுத்தப்பட்ட ஆத்மாக்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் கர்த்தர் இந்த ஆத்மாவுக்கு உபகாரங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தாவீது சொல்றான், அந்த உபகாரத்தை ஆத்மாவே நீ மறக்காத. அல்லேலூயா. அதை மறந்து போகாத. ஏன்? அநேக நேரங்கள்ல அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், இதை குறித்து நாம் போராடுகிறோம். அநேக விதமான கவலைகள், கண்ணீர், இதோடு போராடுறோம். கவனிங்க தேவ பிள்ளைகளே, அநேகரை நோக்கி ஓடுறோம். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யாரை தேடலாம், யார் மூலியமா இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி காணலாம் அப்படின்னு அநேக குறித்து இந்த ஆத்மா அங்கலாய்க்குது. என்ன செய்யறது, அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதுக்கு தாவீது ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு, அங்க இங்க ஓடாத, இந்த ஆத்மாவை அமைதியா கர்த்தருக்குள்ள அமைதியா உட்கார். சத்தம் ஒரு அலையில சொல்லுவோம். வாசிங்க வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது அதிகாரம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? யார் யாரை குறித்து சொல்றாரு தாவீது சொல்லும் போது? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அல்லேலூயா. சரீரமே ஆத்மாவை நோக்கி தேவனை நோக்கி அமர்ந்திரு அப்படி சொல்லல. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. உனக்கு என்ன தேவை இருக்கோ, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன போராட்டம் இருக்கோ, ஒருவேளை பலவீனமா இருக்கோ, ஒருவேளை ஒரு விதமா உங்களால எதிர்க்கவே முடியாத பிரச்சனையா கூட இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும், தேவனையே நோக்கி ஆத்மா அமர்ந்திருந்தாலே போதும், பரலோகம் உனக்கு இறங்கி நான் நம்புகிறது என் ஆத்மாவிலே அவரால் வந்து சேரும். சத்தம் சொல்லுவோம், நான் நம்புகிறது அவரால் வரும். இது எப்படிங்க நடக்கும்? இது எப்படியாய் சாத்தியமாய் என்றால், நம்முடைய ஆத்துமா உண்மையாகவே ஒரு பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது ஆத்துமா அங்கலாய்க்கிறது. ஐயோ, அடுத்தது என்ன நடக்கும் தெரியலையே, இந்த எப்படி நான் சந்திக்கிறதுன்னு தெரியல, இப்படியாய் நான் மேற்கொள்வது என்று தெரியவில்லை, இதற்காக நான் என்னென்ன காரியம், யார பார்க்கணும், யாரெல்லாம் போகணும், எல்லாம் நோக்கி ஓடுறோம். எங்கேயும் ஓடாதீங்க. இந்த ஆத்துமா பார்த்து சொல்லுங்க, நீ எதுக்கும் பயப்படாத. இந்த ஆத்மாவை ரட்சித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த ஆத்மா இயேசுவின் ஆத்மாவே, நீ எதுக்கும் பயப்படாத. இந்த ஆத்மா இயேசுவின் ரத்தத்தினால உன்னை ரட்சித்து இருக்கிறார், உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். நீ தேவனை நோக்கி அமைதியா உட்கார். சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்க. அடுத்தது சொல்லப்படுகிற வார்த்தை, என்ன நம்புறியோ, உனக்கு என்ன தேவையோ கர்த்தராலே உனக்கு. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு அநேக உபகாரங்களை, அநேக நன்மைகளை, அநேக விதமான நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயம் நமக்கு தெரியவே தெரியும். ஆமென் சொல்ல மாட்டோமே, நிறைய விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துருப்போம், நிறைய விஷயம் எனக்கு தெரியாம கூட இருக்கும். அவ்வளவு நன்மைகளை நம்முடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கு ரட்சித்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே என்னை பலனடை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் என்னை நிரப்பி இருக்கிறார். நான் பலவீனம் உள்ளவனாய் இருந்த போதிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல என் கிருபை உனக்கு போதும். அப்ப பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமா, என் பலன் பூரணமாய், நான் பலன் வீலனாய் இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ளாய் என் ஆத்துமா பலம் உள்ளதாய், பலம் உள்ளவனாய் என் ஆத்துமா. அல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷன் அவன் வீக்கா இருக்க கூடாது, பலம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும்? தேவனுடைய வல்லமையில் அனுதினமும் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. இதோ
கொஞ்சம் பலன், ரொம்ப வீக்கா, உள்ளான மனுஷனாகி அந்த ஆத்துமா ரொம்ப பலவீனம் உள்ளதாய், இல்ல கொஞ்சம் பலன் இருக்கு. இல்ல, தேவன் விரும்புகிறது எப்படி தெரியுங்களா? கர்த்தர் நம்ம இடத்துல எதை விரும்புறாரு தெரியுங்களா? அந்த ஆத்துமா எவ்வளவு பலன் உள்ளதா இருக்கணும்னு விரும்புறாரு தெரியுங்களா? வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். என்னாகமம் 23:22 வாசிப்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்ம இடத்துல நம்முடைய ஆத்மா எவ்வளவு பலன் இருக்கணும்னு விரும்புறாரு? அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தாச்சா? பைபிள் இருக்கிறவங்க அந்த வசனத்தை வாசிக்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இருங்க, அந்த எகிப்து என்று சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்முடைய பழைய வாழ்க்கை, விக்கிரகத்தின் காரியம், நம்முடைய பழைய நிலை, பாவத்தின் அக்கிரமங்கள், இது எல்லாவற்றிலிருந்து இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி என் ஆத்மாவை பலப்படுத்தி எகிப்திலிருந்து என்னை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே, சபை என்கிற கானான் தேசத்திலே என்னை சேர்த்திருக்கிறது. அப்ப என்னுடைய ஆத்மா எந்த பலனுக்குள்ளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், வாசிங்க, தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எல்லாரும் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். காண்டா மிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு, எத்தனை பேர் சொல்றீங்க காண்டா மிருகத்தின் பலன் இந்த ஆத்மாவில் இருக்கு? ஆமேன் சொல்றவங்களுக்கு உள்ள இருக்கா? காண்டா மிருகத்தின் பலன் இருக்கா? புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். என் ஆத்மாவுல எவ்வளவு பலன் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு பலன் இருக்கணும்? கர்த்தர் விரும்புகிறது இவ்வளவுதான். கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் பலன் இருக்கு, போதா. ஏன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும் அப்படின்னா, இந்த காண்டாமிருகத்திற்கொத்த பலன் வர வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு? எதுக்காக? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க, 24 வாசிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். கவனிங்க, பால சிங்கத்தை போல எழும்பும்படியாய் சிங்கத்தையே அடிக்கும் பலன் எதுக்கு உண்டுனா காண்டாமிருகம். அல்லேலூயா. சிங்கத்தையே நிர்மூலமாக்கும், அடித்து தூக்குகிற, அடித்து உடைக்கிற பலன் யாருக்கு உண்டுனா காண்டாமிருகத்திற்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, காண்டாமிருகத்திற்கொத்த பலனை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறார். எப்படி தர முடியும்? கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லது. ஆனால் என்னுடைய ஆத்மா இன்னமும் கொஞ்சம் பலனுக்குள்ளதான் இருக்குது. இல்ல, கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம், எல்லாரும் சொல்லுங்க, காண்டாமிருகத்திற்கொத்த பலன். கரங்களை ஊற்றி சொல்லுவோமே, சொல்லுங்க, என்ன எவ்வளவு பலன் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஆத்மாவில் எவ்வளவு பலன் இருக்கணும்? அப்பதான் சிங்கம் போல சுத்தி வரான் பாருங்க பிசாசு, அவனை எதிர்க்கும்படியான பலன் உங்க ஆத்மாவில் இருக்கும். அல்லேலூயா. அவன் சுத்தி வரும்போதே அவன் சவுண்ட் எல்லாம் கொடுப்பான். ஓ, என்ன சவுண்ட் வேணா கொடு, ஒரே குத்து உள்ள போய் உன் ஆத்மாவில் அந்த பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அந்த பலனை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசி? சத்தமா ஒரு அலையிலே வரவே மாட்டேன், இன்னும் சத்தமா ஒரு அலையிலே சொல்லலாம். அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் இதுதான் விரும்புற. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம இடத்துல விரும்புகிற காரியம் இதுதான். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு? நம்ம பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர். பலத்தின் என்ன பலன்? என்ன பலன்? எங்க பலன்? எங்கெங்க பலன் இருக்கு? நம்ம சரீரத்தை குறித்து தான் கவலைப்படுறோம். சரீரம் பலவீனம் ஆயிடுச்சு. சரீரம் பலவீனமா கூட இருக்கட்டங்க, கர்த்தரே அதை பத்தி கவலைப்படல. அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டிக் கொண்டது, அப்படியா உன் பலவீனமா இருக்கா சரீரம், போ என்னோட பலவீனம் அப்படிலாம் சொல்லல. வேலையை பாரியா, என் கிருபை உன் கூட இருக்கு, அந்த பலவீனத்தை பத்தி பேசாத.
என் கிருபாவும் கூட இருக்கு. உன் ஆத்மாவில் என்னுடைய பலன் இருக்கு. வேலை பாரு போ. அல்லேலூயா. சரீர பலவீனத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க ஒரே பலவீனம் போராட்டம் சரீரத்துல, ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க ஆத்மா பலம் உள்ளதா இருக்குதா? உங்க ஆத்மா பலன் தான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. என் சரீர பலன் என்னை கண்டிப்பா நிச்சயமா கொண்டு போறது இல்லை. என் ஆத்மாவில் இருக்கிற பலன் தான் பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் எனக்குள்ளே கொடுத்து இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு நான் மீட்கப்பட்டு அனுதினமும் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் பாருங்க. இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அனுதினமும் என்னை டியூன் பண்ணிட்டு அனுதினமும் எனக்குள்ளே தருகிற பலன் தான் என்னை பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு நாள். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, சாதாரண பலனோடு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்வது அல்ல. நான் தேவனுக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா என்று சொல்லப்படுவது மாத்திரம் அல்ல, காண்டாமிருகத்திற்கொத்த பலன் உள்ள ஆத்தும். எப்படி இருக்கு? ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இனிமே காண்டாமிருகத்திற்கொத்த பலன்? சத்தமே வரமாட்டதே. நிறைய பேர் கையை தூக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம்னா, காண்டாமிருகம் என்ன பண்ணன்னு தெரியலையே, இதுக்காக நான் காட்டுல கொண்டு போய் காண்டாமிருகத்தை காட்டுறது உங்ககிட்ட. காண்டாமிருகம் ஒண்ணு செய்யும், சிங்கத்தை தூக்கம். ஒரு தூக்கம். சிங்கம் தானே பலன் உள்ளது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சிங்கம் தான் பலன் உள்ளதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த சிங்கத்தையே தூக்கக்கூடிய பலன் காண்டாமிருகத்துக்கு. அல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ, நம்ம ஆத்மாவை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சிங்கமாகிய பிசாசை உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்தும பலன் அந்த சிங்கத்தை அடித்து நோரும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க, இந்த பக்கம் ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. அதுலயே என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 24:8 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அதே வசனம் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்கள் ஆகிய ஜாதிகளை பட்டித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, எலும்புகளை நொறுக்கி. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. எலும்புகளை நொறுக்கிறதுக்குன்னா காண்டாமிருகத்தின் பலன் தான் எலும்புகளை நொறுக்கும். சொல்லுங்க, சத்ருவின் எலும்புகளை நாங்கள் நொறுக்குவோம். ஏன் சத்தமே வரமாட்டது? எப்படி நொறுக்க போறீங்க? முறுக்க கூட நொறுக்க முடியாது. சத்தமே வரல, எப்படி நொறுக்குறது? சத்தமா சொல்லுங்க, சத்ருவின் எலும்புகளை நொறுக்குவோம். எங்க சின்ன பசங்களே நல்ல சத்தமா சொல்ல, பெரியவங்க சொல்ல மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கம் சவுண்டே வர மாட்டேங்குதுன்னு தெரியல. இந்த பக்கம் சொல்ல போறாங்க. இப்ப பாருங்க, சத்ருவின் எலும்புகளை நொறுக்குவோம். இந்த பக்கம் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சத்ருவின் எலும்புகளை நொறுக்குவோம். மறுபடியும் வசனத்தை வடிங்க, வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். போதும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆத்மாவிலே பலன் தரா தெரியுமா? எல்லா விதமான சத்ருவின் எலும்புகளை நொறுக்கி உடைக்கும்படியான பலனை கர்த்தர் உங்கள் ஆத்மாவில். அதுக்குதான் இந்த காண்டாமிருகத்தின் பலன் ஏன் உங்க ஆத்மாவிலே கொடுக்கப்படுகிறது என்றால், சத்ருவின் காரியங்களை அவன் எலும்ப பொடிப்பொடியா நொறுக்கணும் தான் கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. நம்ம பொடிப்பொடியா சாம்பாருக்கு இதுதான் வெட்டிட்டு ரொம்ப நேரமா பொடிப்பொடியா பண்ணிட்டு இருக்கோம். தாய்மார்களுக்கு ஒரே கவலை, எதை பொடிப்பொடியா பண்ணலாம், எதை பொடிப்பொடியா பொரியல் பண்ணலாம், இதுதான் தாய்மார்களுக்கு. ஆனா கர்த்தர் என்ன விரும்புறாரு தெரியுமா? இங்க பொடிப்பொடியா சத்ருவோடு எலும்ப பொடிப்பொடியாக்கணும்னு விரும்புறார். எதுவும் ஆமையே வரமாட்டேது. அது எப்படி பொடிப்பொடியாக்குறது தெரியல. உங்க ஆத்மாவில பலன் இருந்தாலே போதுங்க. கவனிங்க, உங்க ஆத்மாவில காண்டாமிருகத்தின் பலன் இருந்தாலே போதும். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். உங்க வாயை திறந்து பேசினாலே போதும், சத்ரு எலும்புகள் உடை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உண்மையா தேவ பிள்ளைகளை, நம்முடைய சத்ருவாகிய பிசாசினுடைய எலும்புகளை நொறுக்கும்படியாய் உடைக்கும்படியாகவே உங்கள் ஆத்மாவிலே கர்த்தர் காண்டாமிருகத்தின் பலனை தருகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த எங்கள் ஆத்மாவிலே காண்டாமிருகத்தின் பலனை நாங்கள் பெரும்படியாய் அனுதினமும் நாளுக்கு நாள் எங்கள் உள்ளான மனிதனாய் ஆத்மா தேவனுடைய வல்லமையில் பலப்படும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சிக்கிறீங்க?
இன்னையிலேருந்து நாங்க பலப்பட்டு கொண்டே இருக்கோம். சொல்லுவோமே, சத்தம் வராமேன்னு சொல்லுவோமே. இன்றையிலேருந்து நாங்க பலப்பட்டு கொண்டே இருக்க போறோம். அந்த காண்டா மிருகத்தின் பலனு கொத்த பலன் எங்களுக்குள்ள வர வரைக்கும் நாங்கள் இன்றையிலிருந்து நாங்க பிரயாசப்படுறோம். என்னைக்கு வரும் காண்டா மிருகத்தின் பலன்? என்ன ஒரு 10 வருஷம் ஆகுமா? காண்டா மிருகத்தின் பலன் வரதுக்கு இப்படி ஆகும் போல 10-20, நீங்க சொல்ற பார்த்தா 10-20 வருஷம் ஆகும் போல இருக்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இன்றைக்கு விடாய்த்த ஆத்மாவை கர்த்தர் நிரப்பவேன்னு சொல்லிட்டார்ல, இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு விசுவாசிங்க. இன்றைக்கு அந்த பலனை பெற்றோம். நீங்க விசுவாசிக்கிறதுல தான் இருக்கு. நீங்க விசுவாசிங்க. அவர் அதிகமாய் ஆத்மாவிலே தேர்தல் அடையுங்கள். இயேசுக்குள்ளா இன்னும் வளர்ச்சி அடையுங்கள், இன்னும் பலன் அடையுங்கள். இன்றைக்கே அந்த காண்டாமிருகத்தின் கொத்த பலனை பெற்றோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவப்பிள்ளை, அனுதினமும் நம்முடைய ஆத்மா தேர்ச்சி அடையும், ஆத்மா வளரும்படி சொல்றீங்க. ஆத்மா ஹல்லேலூயா. ஏன்னா கவனிங்க, ஆத்மாவிலே பலன் இல்லைன்னு வைங்களேன், ஆத்மாவிலே பலன் இல்லைன்னு இந்த சபை ஊழியக்காரர்களுக்கு சொல்றேன். அநேக முறை சபையை வீட்டுல இருந்து கிளம்புறப்போ உண்மையாவே சபைக்கு போக வேணாம்னு கூட, ஏன்னா அவ்வளவு பலவீனமா இருக்கும். சனிக்கிழமை நைட்டு அதனால சபைக்கு போக முடியுமான்னு தெரியல. அப்படி கூட நான் அநேக நேரங்கள் நினைக்கிறது, காலையில போக முடியுமான்னு தெரியல. பயங்கர ரொம்ப பலவீனமா இருக்கு, ரொம்ப போறா இதுவா இருக்கு, இது என்ன செய்யறது தெரியல. காலையில எழுந்துக்கும் போது இன்னும் பலவீனமா சபைக்குள்ள உள்ள வந்து இந்த புல்பீட் மேல ஏறணும். சரீரம் பலவீனமா இருக்கும், ஆத்துமாவிலே பலன் உண்மைதான். சரீரம் ஒருவேளை பலவீனமாக கூட ஒண்ணும் பேச முடியாத நிலை இருக்கும். ஒரு ஆத்துமா உள்ள இருக்குது பாருங்க, ஒரு பலன் உள்ளதாய் சரீரம் பலவீனத்தெல்லாம் பலன் அடைந்து உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்க. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, சரீர பிரகாரமான பலவீனத்தை அந்த சரீர பலவீனம் கவனிங்க. சரீர பலவீனம் கர்த்தர் பலவீனம் அந்த பலவீனத்துல ஏன் தெரியுங்களா? அந்த ஆத்மா எப்போ பலன் அடையுதோ கர்த்தர் விரும்புகிற பலன் உங்களுக்குள்ள வரும். சரீர பிரகாரமான பலவீனங்கள் ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுக்குள் பலன் அடைகிறவர்களா கர்த்தர் விரும்புகிற அந்த ஆத்தும பலனை ஆத்துமாவிலே தேர்ச்சி அடைகிறவர்களா அந்த பரிசுத்தத்திலே நீதி தேவனுடைய வல்லமையிலே பலப்படுகிறது. கர்த்தருக்கு நிலைநிறுத்துவோம், கர்த்தருக்கு பலன் அடைவோம். தேவனுடைய பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய ஆத்துமா கர்த்தர் நமக்கு தந்த ஆத்துமாவை தேவனுக்குள் அனுதினம் பலன் அடைவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்குள் பலன் பெறுகிறவர்களாய் கர்த்தர் விரும்புகிற பலனை காணப்படுவோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், தேவனுக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய தரிசனங்களை ஆசீர்வதிப்பார். சிறுகரங்களை எழுந்திருப்போம்.
நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க தந்த பெரிதான கிருபைகளுக்காக, தயவிற்காக, இரக்கத்திற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வார்த்தைகளின் பிரகாரம் கர்த்தர் எங்கள் ஆத்துமாக்களை பலனடையும்படியாய் அனுதினமும் எங்கள் ஆத்துமா நாளுக்கு நாள் தேவனுடைய வல்லமையில் பலப்படும்படியாய் ஏசப்பா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை எங்கள் ஆத்துமாக்களிலே கர்த்தர் இன்றைக்கு தாங்காண்டவரே. இன்றைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய ஆத்துமாக்களையும் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இன்றைக்கு கிரியை செய்யட்டும். இன்றைக்கு அந்த பலன் கடந்து வருவதாக கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் சத்துருவின் எலும்புகளை நொறுக்கும்படியான அந்த ஆத்துமாவிலே, எங்கள் ஆத்துமாவிலே அந்த பலனை கர்த்தர் தருவீராக. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமா எங்களை நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். கர்த்தருடைய ஆவியின் வல்லமையில் அனுதினமும் பலப்பட கர்த்தர் உதவி செய்யும். வந்திருக்கிற அருமையான வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்திலே அவர்கள் பலவீனத்தோடு பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யும். பலப்படுத்தும் ஆவியான கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள், ஒவ்வொரு தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. விசேஷமாய் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் பிள்ளைகளை நடத்தட்டும், பலப்படுத்தும். பிள்ளைகள் படிக்கிற தேசப்பா ஸ்கூல் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபை, பலத்தை, நல்ல ஞானத்தை அருமையான படிக்கிற பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் பலப்படுத்துங்க. எல்லா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் கண்களை தயவு கிடைக்க இந்த வருடத்தில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்ல மார்க்குகள் எடுத்து நல்ல ஞானத்திலும் பலத்திலும் வளரும்படியா ஏசப்பா கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்குரிய பலத்தை பெற்றவர்களாய் நல்ல முறையில் பாஸ் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். அவர்கள் பெற்றவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க, ரட்சிங்க. கிருபையினாலும் நன்மையினாலும் ஆத்துமாக்கள் ஈடேற கர்த்தர் உதவி செய்யும். ஏசப்பா கிளை சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. சென்றிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள், ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்து. எல்லா சுகவீனம், எல்லா தீங்கிற்கும் கர்த்தர் விலக்கி விடுவித்து கர்த்தர் பாதுகாத்து வருகிற வாரம் முழுவதுமாய் கிருபை, சமூகம், பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை எங்களை பிரியாமல் காத்து வழிநடத்தும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்து. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதா. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அன்பும் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.